தந்தை, மைந்தர், தூய ஆவியின் திருப்பேராலே ஆமென். இந்த வழிபாட்டுக்கு துவக்கமாக நாம் கடவுளை நோக்கி வேண்டிக் கொள்வோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கின்ற அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, இந்த வாரத்தின் முதல் நாளுக்காக உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். கர்த்தாவே, நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாட்டின் சூழ்நிலையையும் நாங்கள் நினைவு கூர்ந்து உம்மை வழிபடுவதற்காக வந்திருக்கின்றோம். ஆண்டவரே, நீர் சென்ற வாரம் முழுவதும் எங்களை உங்களுடைய கண்ணின் மணி போல் பராமரித்து பாதுகாத்து வழிநடத்தி வந்திருக்கின்றீர். இந்த புதிய வாரத்திலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, திருச்சபைகள் திறக்கப்பட வேண்டும் என்று மற்றும் கர்த்தாவே, இந்த திருச்சபைக்கு முழுமையாக வந்து பங்கு பெற முடியாமல் இருக்கின்ற சூழ்நிலையும் நீர் அறிந்திருக்கின்றீர். ஆனாலும் கர்த்தாவே, இந்த நேரங்களிலும் நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகின்றோம். கர்த்தாவே, எங்களுக்கு எந்த நேரம் உம்முடைய நாமத்திற்காக நாங்கள் செயல்பட வேண்டும் என்று நீர் தீர்மானித்திருக்கிறீரோ அப்பொழுது நாங்கள் நிச்சயமாக கூடி வந்து வழிபடுவதற்கு நீர் எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை தருவீர் என்று நம்பியிருக்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் எந்த இடங்களில் இருந்தாலும் எங்களை நீர் அற்புதமாக வழிநடத்தி கொண்டிருக்கின்றீர். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடைத்து தாட்சியாக எடுக்கலாம், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு குறைவும் படாது என்று நீர் சொல்லியிருக்கின்றீர். அனுதின தேவைகளோடு நீர் வழிநடத்தி இருக்கின்றீர். ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸ் நிமித்தமாக ஆண்டவரே வாழ்க்கை இயங்காமல் தேங்கிக் கொண்டு இருக்கிறது. ஆண்டவரே, இதற்கு கர்த்தாவே ஒரு நல்ல ஒரு தீர்வுகளை நீர்த்தாம எங்களுக்கு அறிவிக்குமாறு உங்களிடத்தில் நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். இந்த வழிபாடு முழுவதும் உங்களுடைய அருட்பிரசனம் இருக்கட்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருப்பேரில் கெஞ்சி மன்றாடுகிறோம் அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த திருச்சபையாரே, இந்த நாளிலும் இந்த ஊடகத்தின் வழியாக உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த வழிபாட்டுக்கு துவக்கமாக நாம் யாவரும் சேர்ந்து கீர்த்தனைகளிலே 172 பாடல் எண் 172 முதல் மற்றும் 5-6 சரணங்கள் மட்டும் நாம் பாடலாம். ஒன்றே வேண்டும் இந்த பாரினிலே வேண்டாம், பாதம் ஒன்றே வேண்டும். நாதனை துங்கமை வேதனை பொங்குக, நாதனை துங்கமை வேதனை பொங்குக, காதலுடன் தூய தூதர் தோழல் செய்ய அது ஒன்றே வேண்டும். இந்த பாரிலே மற்றேதும் வேண்டாம், பாதம் ஒன்றே வேண்டும். நானில தோருய வானில தேரவன், நானில தோருய வானில தேரவன், தானே துளை தேட தானே கொடுத்தவன், பாதம் ஒன்றே வேண்டும். இந்த பாரிலே மற்றேதும் வேண்டாம், பாதம் ஒன்றே வேண்டும். பாதம் அடைந்தவர் காதரவாகிற, பாதம் அடைந்தவர் காதரவாகிற, சாதமருள் இயேசு நாதனே என்று முன், பாதம் ஒன்றே வேண்டும். இந்த பாரிலே மற்றேதும் வேண்டாம், பாதம் ஒன்றே வேண்டும். இந்த வழிபாட்டுக்கு ஆதாரமாக நாம் 2ஆம் வழிபாட்டு முறைமையை பின்பற்றுவோம். 2ஆம் வழிபாட்டு, நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினாலும் நமக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக.
இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் களி கூர்ந்து மகிழ கடவோம். இயேசு சொன்னார், ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது எங்களுடைய வாய் உமது புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமீன். திரியேக கடவுளை போற்றுதல். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரை நாமத்தினாலே வந்தவரும் வருகிறமானவர் தோற்கடிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே நீர் பரிசுத்தர், கடவுளே நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர், சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர். சாவாமையுடையவரே நீர் பரிசுத்தர், சாவாமையுடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். பாவறிக்கை. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாம் வஞ்சிக்கிறவர்களாகவும், நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுதி என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பருத்துக்கு விரோதமாகவும் அந்த பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லிப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரர் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. மனம் திரும்பி நற்செய்தியில் நம்பிக்கை வையுங்கள். நாம் அமைதியாக இருந்து நம்மை நாமே சோதனை செய்வோமாக. சர்வ வல்லமுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கை செய்வோம். சற்று நேரம் கடவுளுடைய சன்னிதானத்தில் அமைதியாக இருந்து நம்மை நாமே தற்பரிசோதனை செய்வோம். அனைவரும் சேர்ந்து இரண்டாம் பாவறிக்கைக்கான ஜெபத்தை சொல்வோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாக பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல் அயலானிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாயிருக்க உம்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கின்றோம் பிதாவே. ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையையும் தேற்றுதலையும் தந்தருளுவாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமும் துதிக்கப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த திருச்சபையாரே, இந்த வழிபாட்டை வீடுகளில் இருந்து பார்த்து கொண்டிருக்கின்ற உடன் விசுவாசிகளே, நண்பர்களே, ஒரு முக்கியமான குறிப்புக்காக நாம் ஜெபிக்க இருக்கின்றோம். இந்த வாரம் முழுவதும் பார்க்கும்போது பெங்களூர் பட்டணங்களிலும் கர்நாடக மாநில மற்ற இடங்களிலும் இந்தியா முழுவதும் பார்க்கும்போது அதிகமான கொரோனா வைரஸ் பாசிட்டிவ் மக்கள் அதிகமாக கண்டுபிடித்திருக்கிறார்கள். சில இடங்கள் சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய கோலார் தங்க வயலிலும் கிரீன் ஜோனாக இருந்த கோலார் தங்க வயலுடைய நிலைமையும் மாறிக்கொண்டே இருக்கிறது. உங்கள் அனைவருக்கும் தெரிந்தவாறே இந்த வாரம் ஏறக்குறைய 5 பாசிட்டிவ் கேசஸை கேஜிஎஃப்எல் புக் செய்திருக்கிறார்கள். அந்த இடங்கள் உங்களுக்கு தெரியும். விஜயநகரில் மற்றும்
HP நகருக்கு முன்பு இருக்கின்ற இடத்தையும், பிறகு உருகம்பேட்டில் 3 பாசிட்டிவ் கேஸ். தற்போது செய்தி என்னவென்றால் பல்லவி மெடிக்கல்ஸ் அருகே இருக்கின்ற இடத்தையும் சீல் செய்யப்பட்டிருக்கிறது. அங்கேயும் 2 பாசிட்டிவ் கேஸ்கள் வந்திருக்கிறது என்ற தகவல் இருக்கிறது. குறிப்பாக கோலார் தங்கவயலில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களுடைய பாதுகாப்பிற்காகவும் அவர்களுடைய கடவுள் அவர்களை அனைத்திலும் வழிநடத்துவதற்காகவும், குறிப்பாக இந்த பாசிட்டிவ் பேஷண்ட்ஸ் மற்றும் குவாரண்டைன் செய்திருக்கின்ற அந்த குடும்பங்களுக்காக நாம் அனைவரும் ஒரு நிமிடம் இப்பொழுது ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நீங்கள் எல்லோரும் சேர்ந்து என்னுடன் ஜெபிக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புக்குரிய கடவுளே, இந்த உலகம் அனைத்தையும் படைத்து நாங்கள் சந்தோஷமாகவும் பொறுப்பு நிறைந்தவர்களாக வாழ வேண்டும் என்று எங்களை நீர் அழைத்திருக்கின்றீர். ஆண்டவரே, இந்த வாரம் நாங்கள் சீடத்துவத்திற்கான முதல் அடிப்படையே கடவுளுடைய வார்த்தையை கீழ்ப்படைந்து அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுவதுதான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சீடர்களாக நாங்கள் வாழ்கிறோம் என்று சொல்லும்போது மற்ற மக்களுடைய கரிசனையும், ஆண்டவரே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவரே அந்த அன்பின் பாதையில் வழிநடத்துவதற்கு நீர் கொடுத்திருக்கின்ற போதனைகளில் நாங்கள் நிலைத்திருக்க நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆண்டவரே, குறிப்பாக கோலார் தங்கவயலுடைய சூழ்நிலைக்காக வேண்டுதல் செய்கின்றோம். இத்தனை நாட்கள் ஆண்டவரே ஒரு கோவிட் பேஷண்ட்டும் இல்லை என்று நாங்கள் யோசிக்கின்ற நேரத்தில் ஆண்டவரே இந்த வாரத்துக்குள்ளாகவே 5 இடங்களிலும் ஆண்டவரே கண்டுபிடிக்கப்பட்டு அவர்கள் சிகிச்சை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, இது அதிகமான வேகத்தில் எல்லா இடங்களிலும் பரவி கொண்டிருக்கிறது. பெங்களூர் பட்டணங்களிலும் ஆண்டவரே அநேக இடங்களில் சீல் டவுன் செய்யப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, இதை குறித்து எல்லா மக்களுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். குறிப்பாக இங்கு இருக்கின்ற 19 திருச்சபை ஆயர்மார்கள், ஆண்டவரே, அது மட்டுமல்லாமல் பரிபாலன குழுவின் அங்கத்தினர்கள், சபை மக்கள், ஆண்டவரே இந்த கோலார் தங்கவயலில் இருக்கின்ற ஒவ்வொரு மக்களையும் நீர்தாமே பராமரித்து பாதுகாத்து கொள்ளுமாறு வேண்டுதல் செய்கின்றோம். பொதுவான மருத்துவ வசதிகள் இல்லாத இடங்களில் இருந்தாலும் ஆண்டவராகிய கர்த்தர் தாமே ஆண்டவரே இந்த மருத்துவ வசதிகளை எங்களுக்கு நீர் கொடுத்து வழிநடத்த போவதற்காக நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். குறிப்பாக நாங்கள் பெங்களூர் பட்டணத்திற்காகவும், கர்நாடக மாநிலத்திற்காகவும், தென்னிந்தியாவுக்காகவும், வட இந்தியாவுக்காகவும் மற்றும் இந்திய நாடு முழுவதற்காகவும் உலகம் அனைத்திருக்கின்ற மக்களுக்காக வேண்டுதல் செய்கின்றோம். ஆண்டவரே, நீர் மட்டும்தான் எங்களுக்கு ஆதாரமாக இருக்கின்றீர். நீர்தான் எங்களுக்கு அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாக இருக்கிறீர் என்று நாங்கள் நம்பியிருக்கின்றோம். குறிப்பாக இந்த நேரத்தில் 10ஆம் வகுப்பு எழுதி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மாணவ மாணவிகளுக்காக வேண்டுதல் செய்கின்றோம். ஆண்டவரே, இந்த தேர்வுகள் துவங்கி ஆண்டவரே அவர்கள் மீண்டுமாக நாளைய தினத்திலும் ஆண்டவரே உடைய தேர்வுக்காக அவர்கள் ஆயத்தப்படுத்திக் கொண்டு எழுதும்போதும் அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பை நீர் தந்து வழிநடத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் நாங்கள் எங்களை உமக்கென்று அர்ப்பணித்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அனைத்தையும் பார்த்து கொண்டு எங்களை வழிநடத்துவார் என்ற விசுவாசத்துடன் உடைய கரங்கள் தந்திருக்கின்றோம். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருப்பேரில் இன்று மன்றாடுகிறோம். அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, ஆமென். அன்பான திருச்சபை மக்கள் ஒவ்வொருவருக்கும் மீண்டுமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பேரிலே எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். வீடுகளிலே நீங்கள் சுபபத்திரமாக இருக்கிறீர்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். இருக்கின்ற தற்போது இந்த நிலைமைகளை நீங்கள் செய்திகளிலே கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறீர்கள். வீடுகளிலே இருங்கள். நாங்கள் தொடர்ந்து ஆயர்கள் அனைவருமாக உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். நீங்கள் சுகமாக, ஆரோக்கியமாக, நலமுடன் வாழ வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கடவுளிடத்திலே ஒவ்வொரு நாளும் வேண்டுதல் செய்கின்றோம், ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்திற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகின்றோம். கர்த்தாவே, விசேஷமாக இந்த நாளிலே சுவாமி உம்முடைய திரு வார்த்தைகளை கேட்டு எங்களை ஆயத்தப்படுத்தும். ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எங்களுக்கு மன்னாவாக இருக்க நிற்கிற செய்யும். மன்னாவினாலே நாங்கள் போஷிக்கப்படும் பொழுது அதிலே நிறைவை காண்கின்ற பிள்ளைகளாக இருக்க உம்முடைய அருளை நீர் எங்களுக்கு கூட்டி தர வேண்டும் என்று இறை மைந்தரேசின் வழியாக இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றோம். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல கடவுளே, ஆமென். இந்த நாளிலே கூட நம்முடைய தென்னிந்திய திருச்சபையினுடைய அட்டவணையிலே
தியானிப்பதற்கு மிக சிறப்பான ஒரு தலைப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். டிசைபிள்ஷிப் ஆஸ் விட்னஸ், சான்று நிறைந்த சீடத்துவம் என்று சொல்லி அந்த தலைப்பிலே தான் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். நமக்கு இதற்கு ஆதாரமாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற திருமறை பாடங்கள் பழைய ஏற்பாட்டு பகுதி 2 ராஜாக்களின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1-15 வசனங்கள் உடைய, நிருப பாடமாக தீத்து 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-15 வரை, நற்செய்தி பாடமாக யோவான் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 20-30 வரை, மற்றும் சங்கீதம் 119 38-48 வரை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. சீடர் என்கின்ற வார்த்தை நமக்கு புதிய ஒரு வார்த்தை கிடையாது. பொதுவாக சீடர் என்று சொல்லும் பொழுதே நமக்கு குரு சிஷ்யா அல்லது ஆசிரியர் மாணவர் என்பது நம்முடைய நினைவுக்கு வந்துவிடும். ஆசிரியர் அல்லது குருவானவர் என்னெல்லாம் செய்கின்றாரோ அதை பின்பற்றுகின்றவர் தான் அந்த மாணவர் அல்லது சிஷ்யா என்று சொல்லுகின்றோம். வெறும் பின்பற்றுகின்றவர் மட்டும்தான் அந்த சீடர் அல்லது சிஷ்யா என்பது கிடையாது. இன்னும் சற்று விரிவாக ஆழமாக பார்க்கும் பொழுது அந்த சிஷ்யா அல்லது சீடர் என்று சொல்லும் பொழுது குருவானவரிடமிருந்து கற்றுக்கொள்கின்றவர் தான் சீடர் என்று சொல்லப்படுகின்றது. லத்தீன் மொழியிலே இதை நாம் மொழிபெயர்த்து பார்க்கின்ற வேளையிலே டிசைபிள் என்கின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால் the one who follows, the one who learns. அப்போ நாம் என்ன கற்றுக்கொள்கின்றோமோ அதையே பின்பற்றுகின்றவர்களாக, அதையே நாம் நடைமுறைக்கு கொண்டு வருகின்றவர்களாக இருக்கும் பொழுதுதான் சீடர்கள் என்று சொல்கின்றோம். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற நேரத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் அனைவருமே சீடர்களாக தான் இருக்கின்றோம். கிறிஸ்தவர்களாக நாம் ஆண்டவரை பற்றிய போதனைகளை கேட்கின்றோம். திருமறையிலிருந்து அநேக காரியங்களை கற்றுக்கொள்கின்றோம். கற்றுக்கொள்கின்ற காரியங்களை நம்முடைய வாழ்விற்கு அதை செயல் வடிவிலே கொண்டு வருகின்ற பிள்ளைகளாக இருக்கின்றோம். எனவே ஆண்டவருடைய சீடர்களாக அனைவருமே இருக்கின்றோம். எந்த சந்தேகமும் அதில் கிடையாது. இன்றைக்கு நமக்கு குறிப்பாக தலைப்பிலே கொடுக்கப்பட்டிருக்கிற வண்ணமாக சான்று நிறைந்த ஒரு சீடத்துவம். அந்த சான்று என்பதுதான் முக்கியம். சான்று இல்லாத ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது நிச்சயமாக கிடையவே கிடையாது. சான்று நிறைந்த ஒரு வாழ்வுதான் சீடத்துவம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்க முடியும். அதுதான் கிறிஸ்துவ வாழ்வுக்கு ஒரு அழகு. சான்று நிறைந்த வாழ்க்கை என்பது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. சான்று என்று சொல்லும் பொழுது ஏதோ ஒரு காரியத்தை செய்துவிட்டு ஆண்டவருக்கு துதியாக இதை செய்திருக்கிறேன், நான் சாட்சியாக இருக்கிறேன் என்று ஒரு செயலிலே அதை நிறுத்திவிடாதபடிக்கு இந்த சான்று என்பது அது ஒரு தொடர் செயலாக இருக்க வேண்டும். நான் என்ன செய்தாலும் அதிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நான் பிரதிபலிக்கின்றவனாக அதன் வழியாக அவரை பின்பற்றுகின்றவராக என்னுடைய வாழ்க்கையிலே அந்த போதனைகள் அனைத்தையும் கடைபிடிக்கின்ற மகளாக இருக்கும் பொழுது நாம் சான்று நிறைந்த ஒரு சீடத்துவத்தை கடைபிடிக்கின்றவர்களாக இருக்கின்றோம். இந்த நாளிலே 3 தலைப்பின் கீழாக இந்த சான்று நிறைந்த சீடத்துவம் எப்படியாக நம்முடைய வாழ்க்கையிலே கூட நாம் கடைபிடிக்க முடியும் என்று சொல்லி நாம் ஒவ்வொன்றாக பார்க்கலாம். முதலாவதாக பார்க்கும் பொழுது சஃபரிங் அண்ட் டிசைபிள்ஷிப், துன்பத்தின் வழியாக தான் இந்த சீடத்துவம் என்பது இருக்கின்றது. நாம் வாசிக்க கேட்ட 2 ராஜாக்களின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 15 வசனங்களிலே இங்கே எலிசா தீர்க்கரை பற்றி குறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த எலிசா தீர்க்கர் யார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அவர் மிகவும் நிறைவோடு வாழ்ந்து கொண்டிருந்த மனிதர். அவருக்கு துன்பம் என்பது என்னவென்று தெரியாது. ஆனால் அவர் குருவாக ஏற்றுக்கொண்டிருந்த எலியா தீர்க்கருடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது அநேக துன்பங்கள், போராட்டங்கள் நாம் திருமறையிலே வாசித்து பார்க்கும் பொழுது நமக்கு தெரிய வருகின்றது. எலியா தீர்க்கனுடைய பயணம் ஒரு சாதாரண பயணம் கிடையாது, எளிமையான பயணம் கிடையாது. மிகவும் துன்பங்களை அனுபவித்தது தான் எலியா தீர்க்கருடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்றோம். ஆனால் எலியா தீர்க்கர் எலிசா தீர்க்கரை அழைத்த பொழுது நான் சுகபோகமாகவே வாழ விரும்புகிறேன் என்று சொல்லாதபடிக்கு அந்த அழைப்பை உடனடியாக ஏற்றுக்கொண்டு எலிசா அவருக்கு பின்பதாக ஒரு சிஷ்யனை போல, ஒரு மாணவரை போல வருகின்றார். தன்னுடைய ஆசிரியர் அல்லது குருவாக இருக்கக்கூடிய அந்த எலியா தீர்க்கர் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும் பார்க்கின்றார்.
அவருக்கு வந்த துன்பங்கள், அவருக்கு வந்த தோல்விகள் அனைத்தையும் கண்கூடாக பார்த்தும் கூட அவருக்கு சீடராக இருக்க தம்முடைய விருப்பத்தை தெரியப்படுத்துகின்றார். தோல்வி இருக்கிறது, மனபாரங்கள் இருக்கிறது, ஆங்காங்கே நாம் விழக்கூடிய சூழல்கள் இருக்கிறது. இதெல்லாம் தெரிந்தும் கூட எலிசா நானும் உமக்கு அடியாராக இருக்கிறேன் என்று சொல்லி எலியா தீர்க்கர் எங்கெல்லாம் செல்கின்றாரோ அவரோடு விடாப்பிடியாக தொடர்ந்து செல்கின்ற மனிதராக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். எலியா தீர்க்கர் சொல்கின்றார், கர்த்தர் என்னை ஒவ்வொரு இடத்திற்கும் செல்ல சொல்கிறார். அங்கே முதல்ல பார்க்குறோம், கில்காலிலிருந்து அவர்கள் பெத்தேலுக்கு போக வேண்டும், நீ இங்கே இரு, நான் போயிட்டு வரேன்னு சொல்லும் பொழுது இல்லை இல்லை, அது என்னால் முடியாத காரியம், நானும் உங்களோடு பயணம் செய்து வருகின்றேன் என்று அவருடன் செல்கின்றார். பெத்தேலிலிருந்து எரிகோவுக்கு செல்கின்ற சூழ்நிலை வரும்பொழுது நீ இங்கே இரு என்று எலியா தீர்க்கர் சொன்னாலும் இல்லை, நீங்கள் எங்கே சென்றாலும் உங்களுடன் நான் வருகின்றேன், நீர் என்ன சொன்னாலும் செய்கின்றேன் என்று தொடர்ந்து செல்கின்றார். பிற்பாடு பார்க்கின்றோம், யோர்தானுக்கு செல்கின்றார்கள். எலியா தீர்க்கர் அவர் தொடர்ந்து சென்றே கொண்டிருக்கின்றார். இந்த எலிசா தீர்க்கர் அவர் எதிர்பார்த்தது ஒன்று தான். அவர் சென்றதற்கு பின்பதாக 2 மடங்காக கடவுளின் ஆவி அவர்களுக்கு வர வேண்டும். தொடர்பணியாக அந்த சீடத்துவத்தை அவர் கடைபிடிக்கின்றவராக இருக்க வேண்டும். அது ஒன்றுதான் அவருடைய எதிர்பார்ப்பாக இருந்தது. அன்பார்ந்தவர்களே, எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் சரி என்று எலிசா தீர்க்கர் அவருடைய ஊழியத்தை ஏற்றுக்கொண்டார். துன்பங்கள் வந்தாலும், நெருடல்கள் வந்தாலும், முட்கள் நிறைந்த பாதையாக இருந்தாலும், கஷ்டங்கள் அனுபவிக்க சூழ்நிலைகள் இருக்கிறது, அவமானங்கள் இருக்கிறது, இதெல்லாம் தெரிந்தும் நான் உமக்கு பின் செல்வேன், உம்மிடமிருந்து கற்றுக்கொள்கின்றவர்களை என்னுடைய வாழ்க்கையை செயல்படுத்துவேன் என்று உண்மையுள்ள ஒரு சீடராக இருப்பதை பார்க்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட நமக்கு சீடத்துவத்தை பற்றி கற்றுக் கொடுக்கின்ற நேரத்திலே, சீடத்துவம் என்பது அல்லது கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது எளிமையான ஒரு வாழ்க்கை கிடையாது. அநேக பாடுகள், அநேக துன்பங்கள் இருக்கிறது. ஆனால் இதை தாங்கிக் கொள்வதற்கு பக்குவத்தையும் பலனையும் ஆண்டவர் நமக்கு அருள்வார் என்பதை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார். எனவே உண்மையான சீடராக இருக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நமக்கு எதிர்த்து வந்தாலும் அந்த சூழ்நிலைகளிலே நின்று ஆண்டவருடைய பலனை பெற்று ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு ஏற்றவாறு நடக்கின்றவர்களாக, சான்று நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் எலியா தீர்க்கரின் வழியாக கற்றுக்கொண்ட காரியம். ஆக துன்பங்களின் ஊடேதான் அந்த சீடத்துவத்தை நாம் கடைபிடிக்க முடியும் என்பதை எலிசா தீர்க்கரின் வழியாக புரிந்து கொள்கின்றோம். நிருப பாடத்திலே தீத்து 2ஆம் அதிகாரம் முதல் 15 வசனங்கள் இங்கே பார்க்கின்ற வேளையிலே பவுலடிகளார் மிக அழகாக இந்த இடத்துல சொல்லப்படுகின்ற செய்திகளெல்லாம் நாம் வாசிக்கும் பொழுது பெரியவர்களிடம் பேசுகின்றார், வாலிப பிள்ளைகளுக்கு அறிவுரை சொல்கின்றார், திருமணமானவர்களுக்கு அறிவுரை சொல்கின்றார், அதே போல அடிமைகளாக இருக்கின்றவர்களை பார்த்து பேசுகின்றார். உங்களுடைய கிறிஸ்தவ கடமைகள் இவைகள்தான். இவைகளிலே நீங்கள் நிலைத்து வாழும் பொழுது ஆண்டவருக்கு நீங்கள் சான்றுகளாக இருக்க முடியும் என்பதை தெரியப்படுத்துகின்றார். இங்கே பவுலடிகளார் இந்த பகுதி மீண்டுமாக நீங்கள் வீட்டிலே வாசித்து பாருங்கள். சொல்கின்ற செய்தி என்னவென்றால், ஒரு சமூகத்தின் பிள்ளைகளாக நாம் வாழ்கின்ற பொழுது சமுதாயத்திலும் சரி, ஒரு கிறிஸ்துவ சமூகமாக இருந்தாலும் சரி, நம்முடைய உறவுகள், நம்முடைய ஐக்கியம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக இங்கே எடுத்து சொல்கின்றார். நாம் வாழ்கின்ற வாழ்க்கை தான் நமக்கு சான்றை கொடுக்க முடியும். நற்செய்தியை நாம் பேசலாம், நற்செய்தியை பிறருக்கு சொல்லலாம், ஆனால் நற்செய்தியாக நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதுதான் பவுலடிகளாருடைய ஒரு அழைப்பாக இங்கே இருக்கிறது. தீத்துவுக்கு எழுதுகின்ற நேரத்தில் இதைதான் மிக குறிப்பாக சொல்கின்றார். கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவர்களும் கிறிஸ்துடைய தன்மையினால் நிரப்பப்பட்டவர்களாக, கிறிஸ்துவின் தன்மையை நாம் தரித்து கொண்டவர்களாக வாழும் பொழுது ஒரு முழுமையான நிறைவு நமக்குள்ளாக காணப்படும். அந்த முழுமையான நிறைவில் தான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர முடியும், உறவுகளிலே வளர முடியும், ஐக்கியத்திலே பலப்பட முடியும். இதுதான் சான்று நிறைந்த ஒரு வாழ்க்கை.
ஒழுக்கம் நிறைந்த ஒரு வாழ்க்கை தான் இங்கே சொல்கின்றார். ஆக டிசிப்ளின் அண்ட் டிசைபிள்ஷிப் என்பதாக இந்த பகுதியிலே நாம் புரிந்து கொள்கின்றோம். ஒழுங்கு நிறைந்த வாழ்க்கையிலே தான் ஒரு சீடர் உண்மையாக இருக்க முடியும் என்பதை இங்கே நாம் வாசிக்கின்ற இந்த ஒவ்வொரு தன்மைகளும் நமக்கு வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. நற்செய்தி பாடத்திலே பார்க்கும் பொழுது ஹியூமிலிட்டி இஸ் டிசைபிள்ஷிப், தாழ்மையாக இருப்பது தான் சீடத்துவம் என்பதாக இங்கே நாம் புரிந்து கொள்கின்றோம். நாம் வாசிக்க கேட்ட யோவான் 3ஆம் அதிகாரம் 20-30 வசனங்கள் இங்கே உள்ளடங்கிய இந்த ஒரு சம்பவம் மிக அழகான ஒரு சம்பவம். இந்த இடத்துல யோவான் ஞானஸ்நானகருடைய அவருடைய பின்னடியார்கள் ஓடி வந்து யோவான் இடத்துல சொல்கின்றார்கள், இப்பொழுது இயேசு கிறிஸ்து என்கின்றவர் வந்திருக்கிறாரே, அவருக்கு நீ ஞானஸ்நானம் கொடுத்தீரே, இப்போ இங்கே இருக்கிற ஜனக்கூட்டம் என்ன பண்ணிட்டாங்க, உங்களை விட்டுட்டு அங்கே ஓடி போய் அவர்கிட்ட ஞானஸ்தானம் எடுக்க தொடங்கிட்டாங்க. இந்த ஒரு குற்றச்சாட்டு ஆண்டவர் மீது சுமத்தப்படும் பொழுது இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ளவில்லை யோவான் ஸ்நானகர். பத்தியா, என்கிட்ட இருந்து இந்த மக்கள் கூட்டம் பிரிந்து போயிட்டாங்களே, அவங்க விசுவாசமே இல்லாத ஒரு சந்ததி யாருன்னு யோசிக்கல. இல்லை, இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ஊழியத்தை தொடங்குகின்ற நேரத்தில் இதை பார்க்கும் பொழுது அவருக்குள்ளாக மன குமுறல் ஏற்படவில்லை, மன ஒரு தாழ்வும் அவருக்குள்ளாக ஏற்படவில்லை. மிக தாழ்மையோடு பார்க்கின்றார். அவருக்கு கோபம் வரல, பொறாமை வரல, போட்டி வரல. மாறாக தம்முடைய சீடர்களுக்கு தெளிவாக எடுத்துரைத்த ஒரு காரியம் என்னவென்றால், நான் அழைக்கப்பட்ட நோக்கம் என்னவென்று சொல்கின்றார். நான் அழைக்கப்பட்ட நோக்கம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு வழியை ஆயத்தப்படுத்த வேண்டும். வழியை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நான் பிரதானமானவன் அல்ல, 2ஆம் பட்சத்திலிருந்து தான் வழியை ஆயத்தம் செய்து தர வேண்டும். அதுதான் இந்த உலகத்திலே நான் அனுப்பப்பட்ட நோக்கமாக இருக்கிறது, கடவுளுடைய திட்டமாக இருக்கிறது. எனவே கடவுளுடைய கரத்திலே ஒரு கருவியாக இருந்து ஆண்டவருடைய ஊழியத்திற்கு அவரை ஆயத்தப்படுத்துவதற்கு நான் வந்திருக்கிற ஒரு முன்னோடி என்பதை மிக தெளிவாக சொல்கின்றார். அங்கே இருக்கிற மக்கள் கூட்டத்தோடு சேர்ந்து ஆமாம் பார்த்தியா, ஜனத்தோட ஜனங்க அவங்க எல்லாம் போய் அங்கே சேர்ந்துட்டாங்கன்னு அவரும் எந்த நியாய தீர்க்க போகவில்லை. மாறாக தன்னுடைய அழைப்பின் நோக்கத்தை புரிந்து கொண்டார். மன தாழ்மையோடு மக்களையும் அந்த ஊழியத்திற்கு என்று ஆயத்தம் செய்து கொடுக்கின்றார். அந்த நேரத்தில் அவர் சொன்ன வார்த்தை என்ன? நான் சிறுக வேண்டும், அவர் பெருக வேண்டும். என்னுடைய ஊழியம் இவ்வளவுதான், ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியமோ இன்னும் அதிகமாக இருக்கிறது. அவர் பெருகி ஊழியத்தை செய்ய இந்த உலகத்திலே வந்திருக்கிறார். ஆக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அழைப்பிலே தாழ்மையை காட்டுகின்றவர்களாக, கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த அழைப்பின் மகத்துவத்தை, நோக்கங்களை புரிந்து கொண்டவர்களாக, செயல்படுகின்றவர்களாக இருக்க வேண்டும். அன்பானவர்களே, ஒரு சீடராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் எந்த அளவுக்கு நம்மை தாழ்த்த முடியுமோ அந்த அளவுக்கு நம்மை தாழ்மையோடு தாழ்த்தி வாழ அழைக்கப்படுகின்றோம். ஒருவேளை இன்னைக்கு நமக்கு பதவி இருக்கலாம், பணம் இருக்கலாம், நாம் ஒருவேளை நிறைய ஸ்பான்சர்ஷிப் பண்ணுற அளவில் கூட இருக்கலாம், டொனேஷன்ஸ் நிறைய இடத்துக்கு வழங்குகின்றவர்களாக இருக்கலாம். நமக்குள்ள அந்த பெருமை இல்லைன்னா கூட மற்ற ஜனங்க வந்து நீங்கள் இவ்வளோ கொடுக்குறீங்கன்னு நம்மளை ஒரு உற்சாகப்படுத்தி நமக்குள்ளாக அந்த பெருமையை கொண்டு வருகின்றவர்களாகவும் இருக்கலாம். பெருமை, பொறாமை இதெல்லாம் விட்டுவிட்டு தாழ்மையாக நாங்கள் சிறுக வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய பெயர் மட்டும்தான் பெருக வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே அடி பணிந்து தாழ்மையோடு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கின்றவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் உண்மையாக சீடத்துவத்திற்கு அழகாக இருக்கிறது. எனவே இந்த 3 காரியங்கள் சீடத்துவம் என்று சொல்லும் பொழுது சான்று நிறைந்ததாக இருக்கிறது, அதை மறந்துவிடக்கூடாது. சான்று நிறைந்திருக்கக்கூடிய இந்த சீடத்துவத்திலே 3 காரியங்கள். துன்பங்களை நமக்கு வரும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்க வேண்டும். எனவே துன்பங்களின் வழியாக தான் அந்த சீடத்துவம். 2வதாக நாம் பார்க்கும் பொழுது அந்த இடத்துல பார்த்தோம், தீத்துவில் என்ன சொல்லப்பட்டிருக்குது? ஒழுங்கான வாழ்க்கையை வாழ்வதன் வழியாக தான் சீடத்துவம். 3வதாக நற்செய்தியிலே யோவான் ஸ்நானகர் மிக அழகாக சொன்னது போல நாம் சிறுக வேண்டும், ஆண்டவர் பெருக வேண்டும். தாழ்மையின் ஒரு சீடத்துவம். இப்படி நாம் வாழும்பொழுதுதான் உண்மையான சீடர்களாக ஆண்டவர்
ஆண்டவருடைய பெயருக்கு ஒரு மாட்சியை சேர்க்கக்கூடியவர்களாக இருக்க முடியும். அப்படி நாம் வாழ எல்லாம் வல்ல இறைவன் தானே நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளிலே கூட சுவாமி, சான்று நிறைந்த ஒரு சீடத்துவம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை என்பதை நாங்கள் புரிந்து கொண்டிருக்கிறோம். சீடத்துவத்திலே துன்பங்கள் வரும். அந்த துன்பங்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும். ஒழுங்கான ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ வேண்டும். அதே போல எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படியாக தம்முடைய செயலின் வழியாக எங்களுக்கு காண்பித்தாரோ, சீடர்களுடைய கால்களை கழுவுவதன் வண்ணமாக தம்மை முற்றிலுமாய் தாழ்த்தினார். அப்படி செயலிலே நாங்கள் நிறைந்து காணப்பட கிருபை செய்யும். பவுலடிகளார் சொல்வது போல, பிலிப்பு திருச்சபைக்கு வெறுமையாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தாலும் எல்லா அதிகாரங்கள் அவருக்கு இருந்தது. பிதாவோடு இணைந்து வாழ்கின்ற அந்த ஒரு அதிகாரம் இருந்தாலும் தம்மை முற்றிலுமாய் வெறுமையாக்கி தாழ்த்தி வாழ்ந்தார். அப்படிப்பட்ட ஒரு தாழ்மை எங்களுக்குள்ளாக நீ தரும்படியாக செபிக்கின்றோம் கர்த்தாவே. இம்மட்டுமாக சீடத்துவத்தினுடைய நோக்கத்தை குறுகிய அளவிலே நாங்கள் புரிந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த நாளிலே ஒரு பெரிய திறந்த பார்வையை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். துன்பங்களை ஏற்றுக்கொண்டு ஒழுங்கான வாழ்க்கையை வாழ்ந்து ஆண்டவரே உமக்கு உம்முடைய அழைப்புக்கு உண்மை உள்ளவர்களாக நாங்கள் இருந்து எங்களை தாழ்த்துகின்றோம் கர்த்தாவே. சீடர்களாக உண்மையாக உம்மோடு இணைந்து வாழ்வதற்கான எல்லா கிருபைகளும் எங்களுக்கு கூட்டித்தர வேண்டும் என்று இறைமைந்தன் இயேசு வழியாக இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றோம். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல கடவுளே, ஆமென். நாம் தாவீதுக்காரனோடு இணைந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கடவுளின் ஆசீர்வாதத்தை விசுவாசத்தோடு நாம் பெற்றுக்கொள்வோம். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பெற்ற நாம் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் கூட்டரும் வழிநடத்தலும் சந்தோஷமும் சமாதானம் பெறும் மயக்கின் மாற்றம் நாம் ஒவ்வொருவரோடும் குறிப்பாக சீடர்களாக சான்று நிறைந்த வாழ்வை வாழ்வதற்கு ஆயத்தப்படுத்துகின்ற நம்முடைய எல்லா செயல்களோடும் இன்றும் என்னும் சதா காலங்களும் தாங்கி நிலைத்திருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காக்க